ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாசிப்பயிறு அல்லது பச்சை பயிறு. இந்த ரெண்டுமே ஒரே பருப்பு தான். இதை பற்றின ஒரு சின்ன குக்கிங் வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பச்சை பயிறு குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சாலும் சிலருக்கு பிடிக்காது. இந்த டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம் பச்சை பயிறு எடுத்து வானலில் போட்டு இளவரப்பாக வறுத்து எடுத்துக்கணும். அதை அம்மிலேயோ அல்லது மிக்சிலேயோ ஒரு 2 கிரைன் வச்சு அரைச்சிங்கன்னா உடஞ்சிரும். பருப்பு உடஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற தூசெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி சீரகம் 1 ஸ்பூன், 3 தக்காளி, அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறம் அதுலேயே 1 ஸ்பூன் ஜீரக அளவு போட்டோம்ல, அதே அளவு புளி எடுத்து அதுலேயே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா புளி நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனேயே எடுத்து பருப்பை நல்லா கிடஞ்சி விட்டு அதில் 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அது கூடவே 3 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டி நல்லா இன்னும் ஒரு முறை கிடஞ்சி விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிங்க. அதை ஒயிட் ரைஸ்க்கு வச்சு கூடவே 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அதை விட டேஸ்ட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.